வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான தொழில்நுட்ப முயற்சிய பத்தி பார்க்க போறோம். நம்மளோட தொல்காப்பியம் மாதிரியான பழந்தமிழ் இலக்கண நூல்கள்ல இருக்கிற விதிகள நேரடியா பைத்தான் நிரல்களா மாத்துற ஒரு அருமையான முயற்சி தான் இந்த தொல்காப்பை. சரி, இந்த திட்டம்னா என்ன? இதோட நோக்கம் என்ன? இதோட தொழில்நுட்ப பயணம் எப்படி இருக்கு? முக்கியமா இதுல நீங்க எப்படி இணையலான்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்லயே சொல்லிடுறேன், இது ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து செய்யற முயற்சி இல்ல. இது ஒரு சமூகத்தோட கூட்டு உழைப்பு. முனைவர் சத்யராஸ்ல இருந்து சீனிவாசன் வரைக்கும் பல முக்கிய பங்களிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காஞ்சி லினக்ஸ் பயனர் குழு, கணியம் அறக்கட்டளை மாதிரியான அமைப்புகளும் இதுக்கு முதுகெலும்பா இருக்கு. நாம முதல்ல தொல்காப்பிய திட்டம்னா என்னன்னு அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்போம். தமிழ் தொழில்நுட்பத்துக்கு இது ஏன் இப்போ ரொம்ப அவசியம்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி உருவாச்சு, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கு, கடைசியா இந்த முயற்சியில நீங்களும் எப்படி இணையலான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி வாங்க, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். தொல்காப்பை திட்டம் அப்படின்னா என்ன? அதோட அடிப்படை நோக்கம் என்ன? இந்த திட்டத்தோட நோக்கத்தை ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா இதுதான். கணியம் அறக்கட்டளையோட திட்ட பக்கத்துல சொல்ற மாதிரி தமிழின் இலக்கண விதிகளை பைத்தான் நிரலாக மாற்றும் ஒரு முயற்சி இது. அதாவது தொல்காப்பியம், நன்னூல் மாதிரியான நூல்கள் இருக்கிற அத்தனை விதிகளையும் சூத்திரங்களையும் இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி பைத்தான் நிரல்களா மாத்துறது தான் இதோட அல்டிமேட் கோல். ஆனா இப்படி ஒரு திட்டத்துக்கான தேவை இப்போ ஏன் வந்துச்சு? தமிழ் தொழில்நுட்பத்துல இது எந்த மாதிரியான சிக்கலை தீர்க்க போகுது? அத பத்தி பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துற தமிழ் ஸ்பெல் செக், டிரான்ஸ்லேஷன் டூல்ஸ், அப்புறம் NLP மாடல்கள் எல்லாத்துக்குமே இலக்கண விதிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா தொல்காப்பியம் மாதிரியான நூல்கள்ல புதிஞ்சிருக்கிற அந்த அறிவை நேரடியா இன்னைக்கு இருக்கிற சாஃப்ட்வேர்ல பயன்படுத்துறதுல ஒரு பெரிய டெக்னாலஜி கேப் இருக்கு. இந்த சிக்கலுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ இருக்கிற பல தமிழ் மென்பொருட்கள் ஒரு மூடிய பெட்டி மாதிரி, அதாவது ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் மாதிரி செயற்படுது. அதுக்குள்ள என்ன விதிகள் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா தொல்காப்பை அப்படி இல்ல. இது ஒரு திறந்த, கட்டற்ற முன்னெடுப்பு. எல்லா விதிகளும் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும். இதனால தமிழ் NLP ஆராய்ச்சிகளுக்கு இது ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு தருது. இந்த இடைவெளியை குறைச்சு ஒரு தீர்வை நோக்கி போறதுக்காகத்தான் தொல்காப்பியம் உருவாச்சு. நம்ம பழந்தமிழ் இலக்கணம் எப்படி ஒரு நவீன நிரலா மாறுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த மாற்றம். ஒரு பக்கம் கையால எழுதப்பட்ட இலக்கண விதிகள், இன்னொரு பக்கம் அதே புணர்ச்சி விதிகளை அப்படியே செயல்படுத்துற பைத்தான் நிரல்கள். இந்த மாற்றம் தான் தொல்காப்பிய திட்டத்தோட ஆன்மாவே. பழமையும் புதுமையும் எவ்வளவு அழகா இணைஞ்சிருக்கு பாத்தீங்களா? சுருக்கமா சொல்லணும்னா, முன்னாடி தமிழ் ரூல் பை, அதாவது தமிழ் ரூல் பைன்னு சொல்லப்பட்ட இந்த திட்டம் தான் இப்போ தொல்காப்பை. தொல்காப்பிய இலக்கண விதிகளை யார் வேணுனாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறந்த மூல பைத்தான் நூனகமா, அதாவது ஓபன் சோர்ஸ் பைத்தான் லைப்ரரியா மாத்துறது தான் இதோட வேலை. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த திட்டம் வெறும் ஐடியா அளவுல தான் இருக்கா, இல்ல உண்மையிலே இது நடைமுறைக்கு வந்திருக்கா? இதோட தற்போதைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்போம். இதோ பாருங்க, இது ஒரு நேரடி உதாரணம். நீங்க தால்கப்பி லைப்ரரிய இன்ஸ்டால் பண்ணிட்டு புணர்ச்சி அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு தமிழ் அன்னை அப்படின்னு 2 வார்த்தைகளை கொடுத்தா போதும். அது இலக்கண விதிப்படி தமிழ் அன்னை அப்படின்னு சரியா இணைச்சு கொடுத்துடும். இதுவே இந்த திட்டத்தோட சக்தியை காட்டுது. இது ஏற்கனவே பயன்பாட்டுல இருக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற வெளியீட்ல தொகை மரபு விதிகள்ல இருந்த மட்டுமே 10 முக்கியமான இலக்கண விதிகளை நிரல்களா மாத்திருக்காங்க. அதாவது சொற்கள் இணையும் போது என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்ற விதிகள். இது இந்த திட்டத்தோட ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்னே சொல்லலாம். இந்த திட்டத்தோட பயணத்தை பாருங்களேன். ஜூன் 2023ல GitLabல ஆரம்பிச்சு பிப்ரவரி 2024ல முதல் பதிப்பை PyPIல வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு இப்போ லேட்டஸ்ட் பதிப்பு வரைக்கும் வந்து நிக்குது. இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி இந்த டீமோட அர்ப்பணிப்பை நமக்கு காட்டுது. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? ரொம்ப முக்கியமா, இதுல நீங்களும் எப்படி பங்களிக்கலாம்? வாங்க பார்க்கலாம். நீங்க இதுல பங்களிக்க நிறைய வழிகள் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நடக்கிற கலந்துரையாடல்ல ஜிட்ஸு மீட் வழியா சேரலாம். இல்ல நீங்க ஒரு டெவலப்பர்னா GitLab மூலமா நேரடியா கோட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்ல சும்மா பேசி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு டெலகிராம் குழு இருக்கு. இதுக்கான எல்லா இணைப்புகளும் இங்க இருக்கு. தாராளமா இணையலாம். ஆக இது வெறும் ஒரு மென்பொருள் திட்டம் மட்டும் இல்லைங்க. இது நம்ம மொழியோட பாரம்பரிய அறிவை அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தோட இணைக்கிற ஒரு பாலம். தமிழ் இலக்கணத்தோட தொழில்நுட்ப எதிர்காலத்தை வடிவமைக்கிற இந்த பயணத்துல இணைய நீங்க தயாரா?